ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது உப்பு எப்படி ரெடி ஆகுது அப்படின்றது தான். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது எந்த இடம்னு. இந்த இடத்துல கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால 70 ஃபீட்டுக்கு போர் போட்டு அதிலிருந்து தண்ணி எடுத்து ஒரு பெரிய இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பைப்லைன் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. இது 3 days ஆனதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த உப்பெல்லாம் படிஞ்சதுக்கப்புறம் இதை இப்படி தான் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த உப்பை சேகரித்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குன்றதுனால அவங்களால கரண்ட் சப்ளை வச்சு இந்த பேக்கேஜ்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் இந்த மாதிரி அயன் ராடில் ஃபயரை உள்ளே வச்சு இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி ஒரு ட்ரக்கில் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா இடத்துக்கும் போய் சேல்ஸ் ஆகுது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கல்லுப்பு. நாங்களும் இப்போ தான் இதெல்லாம் எப்படி ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதை நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் கோடியக்கரை போகிற வழியில் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கோடியக்கரை பீச். இங்கே எங்களையும் இன்னொரு ஃபேமிலியும் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அமாவாசை டைமில் இங்கே நிறையா கூட்டம் இருக்குமா. இங்கே நிறையா அலை வராதனால நானும் ரோஹிதாவும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே ஒரு ஈவினிங் சன்செட் டைமில் இருந்தோம். வேதாரண்யம் டு கோடியக்கரை வர வழியில் ராமர் பாதம் அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரியெல்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் வேதாரண்யம் திருமறை காடார் சிவன் கோவில். வேதாரண்யத்தோட பழைய பேர் பார்த்திங்கன்னா திருமறை காடுன்னு ஒரு பேர் இருந்திருக்கான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வெள்ளி கதவு இருந்துச்சு. இந்த கோவிலில் இருக்க அம்மனோடைய பேர் பார்த்திங்கன்னா யாழை பழித்த மென்மொழி அம்மன். நாங்கள் இங்கே வந்தனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். டாட்டா பை பாய்.